செய்யலாங்க. கொள்ளு வந்து 100 கிராம் எடுத்துருக்குறேன். 1 மணி நேரம் ஊற வச்சு அது கழுவி எடுத்துக்கிறேனுங்க. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சிம்மில் வச்சு 6-7 விசில் விட்டேன். நல்லா வெந்துச்சு பாருங்க. இடையில ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க தண்ணியை. தக்காளி தனியாக கரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி அதையும் ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி சீரகம்லாம் வறுத்து வச்சுருக்க ரசப்பொடிங்க, 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் அது போட்டால் தான் மணமாக இருக்குது கொள்ளு ரசத்துக்கு. நீங்கள் இந்த மிளகாத்தூள் போட்டு தாளிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு பொரிச்சிட்டு வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாங்க. மிளகாய் பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் எண்ணெயில் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். பூண்டெல்லாம் வந்து பாதி வளங்கினா போதுங்க ரசத்துக்கெல்லாம், ரொம்ப வதக்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சு கலக்கி வச்சு ஊற்றிடலாம். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திருப்பி வந்து இன்னொரு நாள் செஞ்சு சாப்பிடுன்னு தோணும் உங்களுக்கு.